ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போகிறேன். இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம முருங்கைக்கீரையை உறிஞ்சி வைக்கிறது தான் பெரிய வேலை. முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து அதை உருவி வைக்கிறது தான் எல்லாருக்குமே பெரிய வேலையாக இருக்கும். அதை உருவிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சூப்பு. நான் ஒரு ஆளுன்றதுனால நான் 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்கீரையை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு 10 சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் போடலாம். 5 பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகாவை 2 கீரி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது பக்கத்தில் தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய், அரை முடியிலையுமே கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு மையாக அரைச்சி தேங்காய் பாலாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது தேங்காய் அரைச்சும் நம்ம ஊற்றலாம், பாலாகவும் மிக்ஸ் பண்ணலாம். நான் பாலாக தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அதனால் நான் நல்லா வடிகட்டி பாலை மட்டும் ஒரு டம்ளர் தான் இருக்கும், அது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரையை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்திருக்கு. ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொஞ்சமாக கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிலாம் வர தேவையில்ல. லைட்டாக கொஞ்சம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இது தாளிச்சிலாம் நம்ம சாப்பிட தேவையில்ல, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.